தவழும் எந்திரன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் செல்வம். அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தயாரித்த ஒரு தானியங்கி எந்திரனாய் பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன். இதனை தயார் செய்ய இருபுறமும் சுழலக்கூடிய அச்சுகளை கொண்ட மின் மோட்டார் 2, 12 வோல்ட் மின்திறனுடைய ரீசார்ஜபிள் பேட்டரி 1, 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய பிவிசி பைப் துண்டு 1, இதனை மோட்டாருடன் இணைப்பதற்கான சிறிய போல்ட் நட்டுகள், நீண்ட உறுதியான பட்டை, செல்லோ டேப் மற்றும் ஆக்ஸா பிளேட் முதலிய பொருட்கள் தேவை. இதனை எப்படி தயாரிப்பது என்று பாருங்கள். முதலில் பிவிசி பைப்புகளை சிறிது நீட்சியுடன் கூடிய அரைவட்ட வடிவத்தில் அறுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல ஒரே மாதிரியான 4 அரைவட்ட வடிவங்களை அறுத்துக்கொண்டு இருபுறமும் சுழலக்கூடிய மோட்டாரின் அச்சுகளின் இருபுறமும் போல்ட் நட் உதவியுடன் இணைக்க வேண்டும். இவ்வாறாக அரைவட்ட வடிவங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட செவ்வக வடிவ பட்டையின் இரு முனைகளிலும் இந்த மோட்டார்களை செல்லோ டேப் உதவியுடன் உறுதியாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதன் மையப்பகுதியில் ரீசார்ஜபிள் பேட்டரியையும் சுவிட்சையும் அருகருகே இருக்கும்படி பொருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை மொபைல் சார்ஜர்கள் கொண்டு ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இங்கே காட்டப்பட்டுள்ள மின் சுற்று வரைபடத்தில் உள்ளபடியாக மின் இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் சுவிட்சை ஆன் செய்தால் 4 அரைவட்ட கால்களும் ஒரே மாதிரியாக காற்றில் சுழல்வதை பார்க்க முடியும். இதே போல இதனை தரையில் வைத்து சுவிட்ச் ஆன் செய்தால் அழகாக தவழ்ந்து செல்வதை காணலாம். இது கரடுமுரடான பாதையில் கூட தடையின்றி எளிதில் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற எளிய செலவில்லாத பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் எந்திரங்கள் அறிவியல் உண்மைகளை எளிதில் விளங்கிக் கொள்ள உதவுவதுடன் நமது படைப்பாற்றல் திறனை வளர்ப்பதற்கும் உதவுகிறது. மோட்டார் மூலம் மின் ஆற்றல் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது.